ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு Blossom Talks with Nivi. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்யூமை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? அதாவது ரெஸ்யூம்னு சொன்னாலே உங்க மைண்டுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, அதாவது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த டைம்ல என்ன வரும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ வந்து உங்க ரெஸ்யூம் ஓபன் பண்ண உடனே உங்களை ஒரு இமேஜினேஷன்ல வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பார். அதுதான் உங்க ரெஸ்யூம். ஸோ அதாவது இப்போ நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை எல்லாரும் நம்மள அழகா பார்க்கணுன்றதுக்காக மேக்கப் போடுவோம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்து செய்வோம். ஒரு வெட்டிங் போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி இல்லை 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்க ரெஸ்யூம், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போது, ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு ரெஸ்யூமை சென்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூவர் வந்து என்ன பண்ணுவாரு, இல்லைன்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் உங்க ரெஸ்யூமை எடுத்து படிக்கும் போது என்ன நினைப்பாரு அப்படின்னா, நீங்க என்ன கான்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கான்டென்ட்ல உங்களை வந்து இமேஜினேஷனுக்கு ஒரு உருவமா அவர் வந்து ஒரு இல்யூஷன் கூட சொல்லலாம், அந்த மாதிரி கூட பிரெயின்ல எப்பவுமே ஓடும். இப்போ நம்ம ஸ்டோரி புக்ஸ் படிக்கும் போது இல்லையா, அதே மாதிரி தான் வந்து உங்களோட ஒரு ரெஸ்யூம். ஸோ உங்க ரெஸ்யூமை பார்த்து தான் அவருக்கு கொஞ்சம் இம்ப்ரெஷன் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ரெஸ்யூமை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் பாயிண்ட்ஸ் வைஸ் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எல்லாரும் மோஸ்டா இந்த பாயிண்ட்ல தான் வந்து கோட்டை விடுவாங்க. என்னன்னா, டெம்ப்ளேட். ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வந்து எப்போ ஒரு அட்ராக்டிவான டெம்ப்ளேட்டா இருக்கோ அப்பவே நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, என்னோட ரெஸ்யூம் நான் கிரியேட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் டாக்ஸோட அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் தான். எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. என்கிட்ட ஒரே ஒரு நைட் தான் இருந்தது, என்ன பண்ணணும்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் அதில் டைப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு போய் எங்க சார் கிட்ட நீட்டுறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, இந்த மாதிரிலாம் காமன் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு இன்டர்வியூவர் வந்து உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் நிறைய பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அப்போதுல இருந்து முடிவு பண்ண காமன் டெம்ப்ளேட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறமா நான் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட்டை நான் வந்து நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெம்ப்ளேட்டை வந்து 2 விதமா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, நீங்களே ஓனா டிசைன் பண்ணலாம். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்ட்ல வந்து நீங்க போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ், ஃபான்ட்ஸ், கலர்ஸ், அப்புறமா வந்து உங்க போட்டோ பண்ணணும்னா போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ், அதாவது ஒரு பேஜையே வந்து 2ஆ கூட டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன், இந்த சைடு உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து காமன் டெம்ப்ளேட்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஃபார் ஃப்ரீன்னு போட்டிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதாவது இப்படிலாம் கூட டெம்ப்ளேட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க வந்து மாடிஃபை பண்ணி உங்களோட பேரை அந்த மாதிரிலாம் போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்ஸை கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அதே டெம்ப்ளேட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால நீங்க அதுல ஃபாண்ட் சைஸ், அப்புறமா வந்து சைஸ் இது பண்றது, அலாட் பண்றதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் வந்து விஷயம் ஓவர் ஆயிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ்ன்றது தான் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரோலா மாறுது. ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க மாமா வந்து ஒரு டீம் லீடர், ஓகேவா. அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணுவார். இன்டர்வியூ எடுக்கும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாரு. முதல்ல வந்து அவர் ஒரு ரெஸ்யூமை பார்த்தாரு அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவை தான் அந்த பர்சன் கிட்ட கேட்பாரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவை வந்து வேற யார்கிட்டயாவது காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கலாம். பிகாஸ் நீங்க மோஸ்டா எடுத்து பாத்தீங்க, ஃப்ரெஷர்ஸோட அப்ளிகேஷன்ஸ், ரெஸ்யூம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணதா தான் இருக்கும். அந்த இது, அதாவது ஒருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி அவரோட பேருக்கு பதிலாக இவங்க பேரை மாத்தி விட்டுருவாங்க. ஸோ வந்து மீதி கான்டென்ட்லாம் சேமா இருக்கும், மார்க்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவை வந்து உங்களுக்கு நீங்க ஓனா கிரியேட் பண்ற மாதிரி நீங்க பாத்துங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீ ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ராவா நீங்க என்னென்ன ஒரு ஸ்கில்ல வச்சு உங்களோட ஒர்க்கை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா,
குயிக் லேர்னர். நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது மற்றவங்க ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு பிடிச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த மாதிரி நிறைய கீ ஸ்கில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நீங்க வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் இதுல வரும்போது, அதாவது இந்த கிரைட்டீரியாக்குள்ள வரும்போது, இந்த காலம்குள்ள வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 10th 12th மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களோட கிராஜுவேஷன், என்ன காலேஜ்ல கிராஜுவேட் பண்ணீங்க, என்ன யூனிவர்சிட்டிக்கு அண்டர் வருது, அதுக்கப்புறமா அதில் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்கன்றத ஃபர்ஸ்டா இருக்கணும். செகண்ட் பாயிண்டா தான் வந்து 12th இருக்கணும். 12th வந்து நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க, அதுக்கப்புறமா என்ன குரூப் எடுத்தீங்கன்ற மென்ஷன் பண்ணி என்ன மார்க்ஸ், அதுக்கப்புறமா 10th என்ன மார்க்ஸ், என்ன ஸ்கூல், இதை வந்து என்ன போர்டில் வருதுன்றது வந்து 10th 12th நீங்க மென்ஷன் பண்ணணும். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்கீங்க அப்படின்னா, அதாவது காலேஜ் மூலமா உங்களுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து இதுல மென்ஷன் பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து எப்போ போனீங்க, எத்தனை டேஸ் போனீங்க, எந்த இடம், இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து டோட்டலா எதை பத்தி நீங்க போனீங்கன்றத மென்ஷன் பண்ணணும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போயிருப்பீங்க. இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வந்து நீங்க ஆக்சுவலி இண்டிவிஜுவலா நீங்க வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி போயிருப்பீங்களா, அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல போனீங்க, எங்க போனீங்க, எத்தனை நாள் போனீங்க அப்படின்றதெல்லாம் ட்ரைனிங் மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்போ நான் வந்து எங்க போனேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் வந்து 11 days நான் போனேன். அதில் நான் என்னென்ன கெயின் பண்ணன்றதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல், லொகேஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்லாப் ட்ரைனிங் போனேன். ஸோ அதில் நான் வந்து எங்கே போனேன், எந்த கம்பெனிஸில் போனேன் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். 7th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. கல்ச்சுரல்ஸ்னு கிடையாது, கல்ச்சுரல்ஸ் வந்து அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். சாரி, ஒரு சிம்போசியமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிம்போசியமில் வந்து பிபிடி, போஸ்டர் ப்ரெசன்டேஷன், அப்புறமா குவிஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஜாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, இதில் நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது என்ன அப்படின்னா மை அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்போல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா, அது எந்த சிம்போ நேம், என்ன காலேஜ், நீங்க உங்களோட பிபிடி பிரசன்டேஷனோட டாபிக் என்ன, பிபிடினா பிபிடின்னு மென்ஷன் பண்ணணும், போஸ்டர்னா போஸ்டர்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க அதுல பார்ட்டிசிபேட் மட்டும் தான் பண்ணீங்களா, இல்ல அதை ப்ரைஸும் வின் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். முடிஞ்சா வந்து அந்த பிரசன்டேஷனை பத்தி ஒரு 2 லைன்ஸ்ல வந்து நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி கொடுத்தாலும் நீங்க கொடுக்கலாம். 8th பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு என்ன நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து நீங்க எப்பவுமே லாஸ்டா தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ இந்த 8th பாயிண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கீ ஸ்கில்ஸ், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க இந்த 8th பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணணும். இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க 8th பாயிண்ட்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் சொன்னல கீ ஸ்கில்ஸ்னு, அதுக்கு அப்புறமா கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்ன மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, மெடிக்கல் டிவைசஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எக்யூப்மெண்ட் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அண்ட் மெடிக்கல் கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இது கொடுக்கலாம். 9th பாயிண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க, உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்சனல் டீட்டெயில்ஸ், இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கீழே போட்டுட்டு பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்க மேல கூட போடலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ்ல என்னென்ன போடலாம் அப்படின்னா, நேம், அதாவது ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்க நேம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்து உங்ககிட்ட நான் விட்டுறேன். உங்களோட உங்க நேம், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த், அப்புறமா உங்களோட மேரிட் ஸ்டேட்டஸ், அது வந்து கொஞ்சம் சில இதில் கம்பெனிஸில் கேட்பாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு, பட் வந்து உங்களுக்கு என்ன பர்டிகுலராக நீங்கள் மென்ஷன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. எதில் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் என்ன உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், அதில் நீங்கள் வந்து எவ்வளோ வரைக்கும் பேசிக்கா, இன்டர்மீடியேட்டா, இல்லை உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் தெரியுமான்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். லாங்குவேஜில் சொல்கிறேன், இப்போது இங்கே வந்து தமிழ், இங்கிலீஷ் இது ஓகே, ஆனால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா பேசிக் லெவலில் இப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா பேசிக்னு மென்ஷன் பண்ணணும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இன்டர்மீடியட் அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ், அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்னா எழுதவும் படிக்கவும் தெரியும்ன்றதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. 10th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்.
ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் ஹாபீஸ்லேருந்து நீங்கள் என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் டைப்ரைட்டிங்க்கும், அதாவது இன்ஜினியரிங்க்கும் டைப்ரைட்டிங்க்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில டைம், அதாவது இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் நம்ம வந்து என்னென்னவோ படிச்சிருப்போம், இன்ஜினியரிங்கில் என்னென்னவோ படிச்சிருப்போம், இப்போது நிறைய கோர்சஸ் வந்து நம்ம என்னென்னவோ படிச்சிருப்போம். ஆனால் என்ன நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா எக்ஸலில் தாங்க வேலை செய்வோம். அதாவது எக்ஸல் ஷீட்டு, பவர் பாயிண்ட்டு, இதில் தான் நம்ம டோட்டலாக நம்ம லைஃபே அது உள்ளதான் அடங்கியிருக்கும். சில டைம் வேர்ட், இது 3த்துல தான் அடங்கியிருக்கும். நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேர்டில் ஒர்க் பண்ணும்போதோ நம்ம ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் இது பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டைப்ரைட்டிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே ட்ரைனிங் சொல்லியிருப்பேன். ஆனால் இது சர்டிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் ஹாபீஸ் எல்லாம் வந்துடும். இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ யோகா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்கன்னா அதை கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது கூட கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. பிகாஸ் இதில் தான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பிளாசம் டாக்ஸ் வித் நிதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.